Hrithik Roshan, that video, please. Tan 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 tan. Doom. We don't know. You don't know? No. Okay, acha. Thank you. ஆஸ்டைலாம் விடணும் அப்படின்றது ரித்திக் ரோஷனை பார்த்தான் சின்ன வயசுலேருந்து ஆசை. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் உடம்பு, ஃபிசிக்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், செம்மையாக வச்சுருப்பாரு. एक வீடியோ. Tan tan. You are from here? No, I am from Delhi. Oh, yeah. I'm from Okay. 1, 2, 3. கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டேன் கைஸ். என்னென்ன தான் கேட்வே ஆஃப் இந்தியா சின்ன வயசு ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தது இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திருப்பி ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறேன் பாருங்கள். வெயிட். காலெல்லாம் இண்டிகேட்டர் போட்டுன்னு இருக்கிறேன். கேன் ஐ கோ ஹியர் பண்ணோன்னா ராங் வேல போயிடணும். அப்படி டீசெண்டாக அப்படியே கடை பார்க்குற மாதிரி அப்படியே போய் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். சைலண்ட்டாக மெரைன் டிரைவ் போட்டுடலாம் கைஸ். மெரைன் டிரைவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதை போய் நாவும் சோஃபாருன்றானுங்க. 30 கிலோமீட்டர்னா ஊருக்கு போகிறதுன்னு நினச்சிப்பானுங்க போல். 3000 கிலோமீட்டர்னா 300 கிலோமீட்டர்லாம் வேறு ஏதாவது கண்டம்னு நினைக்கிறவனுங்களுக்குலாம். அங்கிள் பாரு நடு ரோட்லேயே இறங்கி கெத்து பண்ணுறாரு. இருறா. ஓகே, வண்டி ஹீட் அடிக்க ஆரம்பிக்குது. ஆயில் காரோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் காட்டுதே. ஓகே, திஸ் சைடு நல்லா இருக்கு இந்த ஊரில். ஏய் என்னடி பண்ணுற ஆட்டோக்காரனை கேட்டுருவோம். ஆனால் மெரைன் டிரைவ் விச் சைட்னா? மெரைன் டிரைவ் ரைட்டு. சீதா அதான் சீதா தான். இந்த மாதிரி பிரிட்ஜ் ஓரமாக கட்டியிருக்கணும் ஏதாவது ஒரு டாமெண்ட்ரி எனக்கு. அப்போ தான் நான் நேராக வந்து சர்ன்னு ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப முடியும். ஓகே, மெரைன் டிரைவ் போய் கண்டிப்பாக. காலைல மும்பை வேறு இல்லை. இந்த ஊரில் வரவனுக்குலாம் பிபி சுகர் எல்லாமே இருக்கும். பிபி கண்டிப்பாக இருக்கும். இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதே பரவாயில்ல பையா. இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதே பல விதமான ஒரு இது பண்ணுற மாதிரி தான் இது. இந்த லாம்டம் ரோடு இதான். இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தான். இந்த ஒரு டிராஃபிக்கில் 11 மணிக்கு மேலே டிராஃபிக் குறையுமாடான்னு கேட்டால் குறையாது. ராக்கி பாய் மாதிரி அவர் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பேசுகிறாரு. பெட்ரோல் ஊற்ற மாதிரி தகன்றார். அதுக்கப்புறம் தான் தகன்னு எரியும் போல். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே மும்பை. ஸோ எப்படியோ அதுக்குள்ளே நான் அதை பார்த்துட்டு ஊரை பார்த்து போயிடணும். நான் ஹைவே ஏறிடுன்னு வச்சிங்களேன், அதுதான். ஏன்னா இங்கே இருந்தேன்னு வச்சிங்களேன் எனக்கு சூடானா நான் ஒரு மாதிரியாக பேசின்னு இருப்பேன். ஆனால் அப்பப்போ சில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸும் இருக்காங்க இங்கே. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டே. சூடு எங்கே இருக்கோ அங்கே தான் சில்லு இருக்குன்ற மாதிரி சில்லிங்ஸ் ஆஃப் இந்தியா இங்கே ஃபுல்லாக. ஐயோ அந்த பொண்ணு ஒன்று கண்ணிலே நிற்கிறாளே. கேமராவான்னு கேட்டார். வழி கேட்டேன். இவரோ வந்து வழி சொன்னார். ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் போல். தேங்க்யூ பாய். இந்த மாதிரி 1-2 நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால நான்லாம் இந்த மாதிரி இங்கே இதுக்குள்ளே வர முடியும். இந்த ரைட்டு போய்ட்டு லெஃப்ட் எடுத்து சீதான்ட்டார். சீதா, ஒரே சீதா. இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டு தான். 400 மீட்டர் காட்டுதானா? இந்த லெஃப்டா? ஐயோ, நான் இத்தனை அப்படி தான் போனேன். மெரைன் டிரைவ் பையா. மெரைன் டிரைவ் விச் சைட் பையா? सी साइड. ஓகே பையா. ஸ்ட்ரைட்டு தான். டீசெண்டாக சிக்னலில் நின்றுருவோம். அப்போ தான் நம்மளை மறக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டில் வேறு எல்லாம் ஒர்ச்சின்னு இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரி பிடிப்பான். ரித்திக் ரோஷன், தட் வீடியோ ப்ளீஸ். Tan 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 tan. Doom. We don't know. You don't know? Okay, acha. Thank you. Bhaiya, can I take that right? Huh? Oh, we have to park the bike here and go there. என்னென்னவோ நடக்குதுங்க. மெட்ரோ போட்டுக்கிறாங்க போல இங்கே. ஆமாம், மெட்ரோ போட்டு வியூவை மறைச்சிட்டாங்க. தோருக்கே வந்து விட்டோம் அன்பே. அந்த இடம் இது என்னைக்கா. ஐயோ, என்ன பயங்கரமாக இருக்குது இந்த பார்க்க. ஓகே, அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் தான் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போகலாம். வண்டி அங்கே போயிட்டு ஸ்டார்ட் ஆகலாம். உனக்கு இருக்குது. நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள உன்னை கொலை பண்ணிடுறேன். ஒன்று
யூட்டர்ன் அடித்து நம்ம பேக்கெல்லாம் இருக்குது வேறு யூட்டர்ன் அடித்து அங்கே பாருங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பெண்களை வச்சுட்டாங்க. நம்ம போகிறாங்க. ஐயோ இந்த சிக்னல்லே போயிருக்கலாமே. நம்ம போகிறோம்னாலே அந்த ரித்திக் ரோஷன் தூம் படத்தில் இங்கே இருந்தாங்க வருவார். இந்த நடந்து வர சீனு, அந்த சீனுக்கு நான் வந்து அடிக்டட், நான் அடிமை. நான் சரியான சீன். அதில் ரித்திக்கோட மிகப்பெரிய ஃபேன் நான் சின்ன வயசுலேருந்து. ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஹேர் ஸ்டைல்லாம் விடணும் அப்படின்றது ரித்திக் ரோஷனை பார்த்தான் சின்ன வயசுலேருந்து ஆசை. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் உடம்பு, ஃபிசிக்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், செம்மையாக வச்சுருப்பார். ஐயோ போலீஸு, கடவுளே, போலீஸ்கிட்ட மட்டும் இந்த ஊரில் மாட்டாமல் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் வந்து நான் இது மாற்றினேன். ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட பார்த்தீங்களா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தொத்துறானுங்க. இது திருப்பிடலாம். ஓகே, இதில் அடிக்க வேண்டியதா? ஐயோ வாவ், இந்த இடத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கைஸ். நான் அல்ட்டி சரியான அல்ட்டி. ஐயோ வண்டி ஆஃப் பண்ணிட்டியடா டேய். வண்டி ஆஃப் பண்ணக்கூடாதுடா விக்கி, தப்பு இல்லைடா. வண்டி ஆஃப் பண்ணலாமான்னு கொஞ்சம் தூரம் போகலாம், ஸ்டார்ட்லேயாவது விடலாம். வீடியோ எடுத்தாச்சு. இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா சில்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். டிராஃபிக் வரதுக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து பார்க்க வியூ பயங்கரமாக. ரித்திக் ரோஷன் இங்கே தான் நடந்தாராம் ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான். வந்து அங்கே ஒரு பொண்ணு தனியாக பபுள் இது விட்டுன்னு இருக்குது. அது என்னதுன்னு பார்ப்போம் போயிட்டு. एक वीडियो. You're from here? No, I'm from Delhi. Oh, yeah. I'm from Okay. 1, 2, 3. Okay, you got it? Got it, yeah. Okay. Got it. Thank you, dude. Thanks. கோப்ரோ பார்த்து தான் அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதான் சரி ஆஃப் பண்ணி கூட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன் நான் அங்கேருந்து. எனக்கு டைம் ஆகுது. அந்த பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா பபுள் விட்டுட்டு. சரி அப்படியே அடுத்து கேட்வே ஆஃப் இந்தியா தாங்க அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்து தூக்கிட்டு தென் ஐ லீவ் டு கோவா. நத்திங் இஸ் தேர் ஹியர். இங்கே ஒன்றுமே இல்லை. மும்பை உள்ள பார்ட்டி பண்ணோன்னா இங்கே இருக்கலாம் உள்ள. ஆனால் நம்ம தான் கோவா போகிறோமே. அதனால் வந்து இங்கே கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டேன் கைஸ். வந்துட்டு கோபுரம் ஆன்லேயே விட்டேன் போல். அந்த வீடியோ 30 நிமிஷம் ஓடிடுச்சு. எடிட் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸில் வருது அதான், அந்த வழி தான் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா நிறைய தான் கேட்வே ஆஃப் இந்தியா. சின்ன வயசு ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தது. இங்கே நிற்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஃபுல்லாக ஃபோட்டோ தான். நானும் 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ கிளம்ப வேண்டியதான். அப்படியே ஸ்டோரேஜ் இல்லை. இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இது தான் வந்தேன். திருப்பி இந்த பக்கம் பேக் போகும்போது காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக இருந்து சூப்பராக இருக்கும் அந்த வியூ பார்க்கவே. அவ்வளோதாங்க கிளம்ப வேண்டியது தான். நம்ம இப்போ கோவா தான் நேராக யூ-டர்ன் பண்ணி இதிலே போயிருந்தார் அந்த அண்ணன், ஆட்டோ அண்ணன். கோவாவுக்கு ரூட்டு போட்டேன். எனக்கு என்னென்னு தெரில, ரொம்ப உடம்பெல்லாம் எரியுது. என்னென்னு தெரில. இந்த பேண்ட்டு வந்து நேற்று ஒரே டைட்டாக நனைஞ்சதில்லை. துணிலாம் ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனாலையான்னு தெரில. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. கோவா போயிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இல்லைனா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேன். பேண்ட்டே ரொம்ப அழுக்கான மாதிரி ஃபீல். ஐயோயோ 600 கிலோமீட்டரு கோவா. போயிடுவேன், நைட்டுக்குள்ளே போயிடுவேன். இவர் தான். தேங்க்ஸ் பையா, ரொம்ப நல்ல அண்ணன். அவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியல. ஆனாலும் நான் சொன்ன மேட்ரு அந்த ஷார்ப்னஸ் தான் மேட்ரு. அதை டக்குன்னு உள்வாங்கி புரிஞ்சு டக்குன்னு அட்ரஸ் சொன்னார். எப்படி வெளியே போகிறதுன்னாரு. இந்த ரோடு தான் நினைக்கிறேன். நான் கேட்வே ஆஃப் இந்தியாவை காட்டுறேன் பாருங்கள். இது என்னன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக ஏதோ மால் நினைக்கிறேன். இது இங்கேயும் வீடியோ எடுத்தேன் ஒரு ஃபோட்டோ. அங்கே ஃபோட்டோ எடுத்துகிறவங்க இதுதான் காட்டினாங்க. சூப்பராக இருந்தது அங்கே வந்து பார்க்க. இந்த வியூ அங்கேருந்து பார்க்க காட்டுறாருங்க. எங்கள் அம்மா பார்ப்பாங்க கண்டிப்பாக. கேட்வே ஆஃப் இந்தியாம்மா.
அப்படியே ஓரம் கட்டிட்டோம். இந்த பாருங்க தெரியுதா க்ளீனாக. இங்கே தான் நான் இருந்தேன் ஃபுல்லாக. செம்மையாக இருந்தது. கீழே அந்த போட்டிங் கூட்டு போவாங்களா 200 நான் அது இப்போ போகிற மூடில் இல்லை. அது போனோன்னா அது ஒரு மணி நேரம் ஆகும். 1 hour வேஸ்ட் தான் அது. நான் திருப்பியும் ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறேன் பாருங்கள். வெயிட் காலெல்லாம் இண்டிகேட்டர் போட்டுன்னு இருக்கிறேன். I-10 நிறைய ஓடுது கைசிங்க. இது இந்த பக்கம் தான் வந்தேன் நான். இதோட தான் போனோம். 200 கொடுத்தா போட்டிங்க்கு உள்ள. ஏன் ஹார்ன் அடிக்கிறீங்க? போங்க. ஸோ சும்மாவே அடிப்பார் போல அவர். இந்த இடம் தான். ஹாய் ப்ரோ. சமத்தியாக இருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா. திருப்பி எப்போ இங்கே வர போகிறேன்னு தெரியல. ஸ்டிங்கு குடிக்கிறானே. ஸ்டிங்கு குடிச்சு எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டானே. ஸ்டிங்கு குடிக்கணும். நான் அவனும் காலையில் டிஃபனே சாப்பிடல கைஸ். நான் காலேருந்து இன்னும் டிஃபன் அம்மா போட்டிருப்பான் என்னவன். இன்னும் டிஃபனே சாப்பிடல. நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். எங்கேயா போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக போட்டு கிளம்ப வேண்டியது. 12வது. கீழே எங்கேயா தங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா பெட்ரோல் பங்க் டென்ட்டு போட்டுற போகிறேன். இன்றைக்கி முடியல என்னால். இந்த ஏதோ கடை இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பிரெட் ஆம்லெட் போடுவோமா இங்கே? ரொம்ப நேரமாக சூச்சு வந்துன்னு இருக்குங்க எனக்கு. நானும் அடக்கி வச்சுருக்கேன். வெடிச்சிடும் போல, பிளாஸ்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடுவேன் இதுக்கிட்ட. ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கோவா போகும்போது பை. This side? Straight. Okay, thank you. Decent. ஸ்டிங்கை ஆனால் சரியாக வைக்கலை. ஸ்டிங்கு உயரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டிங்கை எடுத்து குடிச்சிருவோம். 11 மணி ஆனாலே கைஸ், சாப்பிட்றனோ இல்லையோ ஸ்டிங்கு ஞாபகம் வந்துடுது எனக்கு பயங்கரமாக. இதை பாருங்களேன், 40 rupees தான் அது. ஆனால் நல்லா இருக்குது பயங்கரமாக. இந்த வண்டியில் கூட எனக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் இதெல்லாம் ஃபாரினர் தான். ஃபாரினில் நிறைய இருக்கும் இதெல்லாம். பாய். வந்த வழியே போயிடலாம். ஓகே, ஹைவே ஏறுறதுக்கு எடுத்துலாம் கொஞ்ச நேரம் ஆகும். நான் கொஞ்ச நேரம் இங்கே சண்டை போடணும். இப்போ டிராஃபிக்கில் சண்டை போட்டு நான் ஹைவே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் எஸ் பாய். 8. ஓகே, நல்லா வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சிங்க. சரியான வெயில். சர்க்கிள் ரைட்டு ஸ்ட்ரைட்டு தான் இதுவும் காட்டுது. ஹோல்டர் இங்கே மாட்டேன்னு நினைக்கிறேன். மும்பை டூர் பண்ணுறாங்கனாலே அது ஒரு பேங்காக் மாதிரி தான். லைட்டாக கொஞ்சம் ஒரு ஃபன் மோடில் இருக்கவங்க தான் வந்து டூர் பண்ணுவாங்க போல். மும்பை டிராஃபிக்கு பேர் போன ஊருங்க இது உண்மையிலேயே சத்தியமாக. டிராஃபிக் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததே இல்லை, டிராஃபிக்கில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். எனக்கு தான் டிராஃபிக்கில் இருந்து தான் பழக்கமாச்சு சென்னை மாதிரி. ஆனால் இது சென்னையை விட ஒரு 4-5 மடங்கு கண்டிப்பாக அதிகமான டிராஃபிக்காக இருக்குங்க. கேமரா ஏன் ஹார்ன் அடிக்கிறாரு? நான் ஓரமாக நினைக்கிறேன். ஓ, அங்கே குருமா ஆகிட்டுருக்கு. ஏதோ அங்கே குத்திக்கிச்சு 2 பேருக்கு. பைக்கும் குத்திக்கிச்சு. சலோ பாய் பாய். கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் மும்பை தான். டெல்லி மாதிரி தான். டெல்லிலேயும் ஒன்றும் இல்லை பெருசாக. இதில் போட்டோன்னு வச்சிங்களேன், குப்பை போயிருக்கவங்க எடுத்துருவாங்க. குப்பை தொட்டி அங்கே வேறு இருக்குது. ஓகே, கோவா மூடான். டான். ஃபோன் எகிற போதுடா டேய். கோவா கிளம்ப வேண்டியதுதான். மும்பையில் அங்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்டுறாங்க. நேற்றான ஒரு விஷயம் கவனித்தேன். நம்ம ஊரில் வயசான வேகமான பசங்க தான் ஓட்டுவாங்களே. அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எல்லாமே வந்து நீடு தான். நமக்கு என்ன தேவையோ அது வேணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மாறி தான் ஆகணுன்ட்டு. இங்கே டிராஃபிக் ஓவரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது. இந்த டிராஃபிக்லேருந்து சர்வே ஆகுன்னா கொஞ்சம் வேகமாக தெரியணும். இதை பார்க்குற ஒரு அங்கிள் நைட்டு போட்டு வலிகிறார் ஆக்டிவாக சந்தில் விட்டு சர்ரு புருன்னு. ஒரு சில பேர் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறவங்களும். ஆனால் இங்கே வாழறதுக்கு அந்த ஸ்கில் கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நேற்று. நானும் என்னால் அவரை பிடிக்க முடியல. ஐயோ இருங்க இருங்கன்றேன்.
நோ 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 நோன்ற மாதிரி கம் 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 அப்படின்ட்டு போட்டு சருன்றாரு. அந்தளவு ஒரு பயங்கரமான ஒரு இது இங்கே தேவைப்படுது. பையா சிரிக்கிறாரு. கொஞ்சம் கேப் விட்டால் போய்டும். நான் போக மாட்டேறான் குருமா. ஃபார்ச்சு போமா. இந்த ஊர் போலீஸும் ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில அவங்க எப்படின்ட்டு. நான் ஒருத்தர்கிட்ட தான் மாட்டினேன். ஏதோ நேஷ்னல் ஆர்ட் ஏதோ சம்திங் போட்டிருக்கு. நீங்கள் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கே. நேற்று நைட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சாப்பிட்டேன் காய்ச்சி. நான் சரியான பசி நேற்று நைட்டு முடியல. ரூமை அந்த இது டாமெண்ட்ரி எடுத்துகிட்டு நேராக வண்டி இது உள்ள விட்டேன். பாம்பே பக்கத்தில் ஒரு பாம்பே ஹோட்டல் ஒன்று இருந்தது. அந்த பேர் ஏதோ பாம்பே சம்திங் ஏதோ இருந்தது. 300 160 ரூபா ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு 170 ஒரு சிக்கனு தந்தூரி வாங்கி கடைன்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டு போய் படுத்தேன். சரியான பசி. ஆனால் நேற்று நைட்டு மாதிரி பசி எப்போவுமே எடுத்ததே இல்லை ரைடில். அந்தளவு பசி எடுத்துச்சு. மதியமும் சாப்பிடல. டிராஃபிக்லேயே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா. இந்த பேக் அது மேலே போய் கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. எப்போவுமே இந்த முதுகில் ஷோல்டர் பேக் ஏன் கட்டுறது இல்லைன்னா, இப்போலாம் ஷோல்டர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லேப்டாப் இருக்க பேக் வந்து பார்த்தீங்கன்னா மடியுது, வளைஞ்சி ஒரு மாதிரி வளையுது அந்த பேக். அதனால் வந்து எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், போலீஸ் இருக்கார். இப்படி போகலாமா எப்படியோ ஒன்று போவோம். காலா மாதிரி ஆகிட்டு. நான் மும்பைக்குள்ளே வடக்கத்துக்கு தெரியலையோ பண்ணுமே ஞாபகம் இருக்குல்ல. டிஎன்னா என்ன ஊர் அது? சாரிடா, சாரி பையா. லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு அவரோட வண்டியில். ஸ்க்ராச்சஸ்லாம் மும்பையில் சகஜம். இங்கெல்லாம் டென்ட் இல்லாத வண்டியே இருக்காது பாருங்கள். எல்லா வண்டிலையும் நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிற்கும் ரோட்டில். அப்போ எல்லா வண்டிலையும் போய் பாருங்களேன். புது காரு, பழைய காரு, ஆடி பென்ஸ்லாம் என்ன எப்படின்னு தெரியல எனக்கு. அதோட கதைலாம் ஷாருக் கான் வண்டி, சல்மான் கான் வண்டிலாம். ஏன் இப்படி பேன் பார்க்குறேன் ஹைவேயா. சாண்ட்ரோ டாக்ஸிலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா வண்டிலையும் கோடு டென்ட்டு ஒட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரியுது இங்கே என்ன பண்ண பார்த்தீங்களா. ஒரு செகண்டில் எனக்கு போட பார்த்தா பாருங்க கோடு. இதோ ஹோண்டா சிட்டி, புது ஹோண்டா சிட்டியாக கூட இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸ்க்ராட்ச் இருக்கும், டென்ட் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டு தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இங்கே சகஜம் அப்பான்ற மாதிரி பாருங்க. வேறுனா பேக்கில் டென்ட்டு எல்லா வண்டிலையும் பார்க்கலாம் டென்ட்டு. பைக்கு ஐ திங்க் ஐ ஹேவ் டு கோ திஸ் வே. ஓகே, அப்படி வரலாம் நினைக்கிறேன். பார்த்துப்பேன். கோவாலேருந்து பெங்களூர் எனக்கு ரூட்டு தெரியும். ஒரே ரூட்டு தான், ஹைவே தான். ஒரே வச்சு பெங்களூரு சென்னை. இதுக்கு கூட நான் கடை பார்க்கல. நான் போகலாம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இது அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஐ திங்க் பையா கேன் ஐ கோ ஹியர்? ஓ, அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா ராங் வேல போயிடணும். அப்படி டீசெண்டாக அப்படியே கடை பார்க்குற மாதிரி அப்படியே போய் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். சைலண்ட்டாக வயலன்ஸ் பண்ணிடணும். ஆனால் இந்த பக்கம் ரூட்டு கிடையாது நினைக்கிறேன். 60 meters லெஃப்ட்டு. பையா கோவா விச் ரூட்? கோவா ஹைவே. லெஃப்ட்டு தானே, 60 மீட்டர் லெஃப்ட்டு. ஆன்சே லெஃப்ட்டுன்றார். இந்த 2 ரோடு நான் எங்கேயோ பார்த்தேனே நான் நேற்று. ஆனால் என்ன மாதிரி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க. மிலிட்ரி பையாவுக்கு ஒரு கட்டு ஒன்று வைப்போம். வாவ், ஒரே சைட்டு தான் காட்டுது. 1.1 கிலோமீட்டர். தீக்குச்சி இல்லாமல் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் வெளியே வந்துட்டேன். பைபாஸை தொட போகிறேன்னு நினைக்கிறேன்.